friends, welcome to Harpy Raptor. தமிழ்நாட்டில் ஹில் ஸ்டேஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் வர்றது ஊட்டி. ஸோ அந்த ஊட்டியை தான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஊட்டியை பற்றி தெரியாதவங்க இருக்கவே முடியாது. இருந்தாலும் ஒரு குட்டி இன்ட்ரோ வேணும் அப்படின்னா ஊட்டிக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட கிளைமேட் தான். எப்போ நீங்கள் போனாலும் ஊட்டியை வந்து அந்த சில்னஸ் உங்களால் உணர முடியும். அதே மாதிரி ஊட்டியில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா வர்க்கி. ஊட்டி வர்க்கி, ஹோம்மேட் சாக்லேட்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஊட்டியில் ஸ்பெஷல். ஊட்டிக்கு நான் எங்கேருந்து கிளம்புனேன் அப்படின்னா திருப்பூர். ஏன்னா நான் திருப்பூரில் ஸ்டே பண்ணியிருந்தனால திருப்பூர் டு ஊட்டி வந்து ரொம்ப க்ளோஸ் தான். ஒரு 2.5 ஹவர்ஸில் நீங்கள் ரீச் பண்ணிடலாம். ஸோ ஏர்லி மார்னிங் 7 o'clock நாங்கள் வந்து ஷார்ப்பாக வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திருப்பூர் டு ஊட்டி ஒரு 95 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். எங்களுக்கு ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் கிளம்பி மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி தான். இந்த பிரிட்ஜ் தாண்டினதுக்கப்புறம் இந்த ஒரு சைன் போர்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸ்ட்ரைட்டாக போனால் குன்னூர். இதுதான் வந்து மோஸ்ட்லி எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுற ரூட்டு. நாங்கள் இந்த வாட்டி சூஸ் பண்ணது கோத்தகிரி. ஸோ இந்த சைன் போர்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரைட் டைரக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து கோத்தகிரி வழியாக ஊட்டி போகிற ரூட். சீசன் டைமில் வீக்கெண்ட்ஸ்லாம் வந்து ஊட்டியில் செம்ம டிராஃபிக் ஜாம் ஆயிரும். அப்போ மலையிலேருந்து கீழே இறங்குறவங்களை எல்லாத்தையுமே வந்து கோத்தகிரி வழியாக வந்து டைரக்ட் பண்ணி விட்ருவாங்க. இது கொஞ்சம் சுத்தான ரூட்டு தான். ஆனால் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு சூப்பராக நேச்சரை நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகிற ரூட்டாக கோத்தகிரி ரூட் அமையும். எங்களோட பயணம் முழுவதுமே இந்த மாதிரி மலை வந்து அழகாக தூரிக்கிட்டே இருந்துச்சு. ரொம்பவும் ஒரு பெரிய மலை இல்லாமல் இந்த கிளைமேட் வந்து நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கு டிரைவிங்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பண்ணுறதுக்கு. ஸோ நான் காரை நிறுத்தினேன். இது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். வெல்கம் டு குயின் ஆஃப் ஹில்ஸ். மலை ஏறி நம்ம மேலே வரைக்கும் வந்துட்டோம். கீழே எந்த ஒரு செக் போஸ்ட்டும் இல்லை. இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு செக் போஸ்ட். கொடைக்கானல் நாங்கள் போகும்போது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செக் போஸ்ட் வந்துச்சு. அதை கிராஸ் பண்ணும்போது எங்கள் காரை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து 2 டோஸ் வேக்சின் போட்டிருக்கணும், இல்லைனா வந்து ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்டேருந்து காசு வாங்கிட்டாங்க. பட் இங்கேயும் அந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கும்னு நினச்சோம். பட் இங்கே வந்து காருக்கு மட்டும் டோக்கன் போட்டாங்க. 30 ரூபா காருக்கு டோக்கன். அது போட்டதுக்கப்புறம் அவங்க எங்களை ஃபர்தராக ட்ரைவ் பண்ண அலோவ் பண்ணிட்டாங்க. நான் ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. மழை கண்டினியூஸாக பெஞ்சிட்டு இருந்தனால நான் எங்கேயுமே வண்டியை ஸ்டாப் பண்ணல. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டும் வீட்டிலேருந்து காலையில் கொண்டு வந்திருந்தோம் ப்ரிப்பேர் பண்ணி. அதை சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல இடத்த பார்த்துட்டு இருந்தோம். ஃபைனலாக எங்களுக்கு ஒரு இடம் வந்து கிடச்சிது. கோத்தகிரி நாங்கள் ஃபஸ்ட்டு வந்ததுக்கு என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா கோடநாடு எஸ்டேட்டு தான் ஃபஸ்ட்டு நம்மளோட ஷெட்யூலில் இருக்குது. அது கோடநாடு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து டேரெக்டாக ஊட்டி போகலாம் அப்படிங்கிற பிளான் தான். ஸோ 9 மணிக்கு தான் நாங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட்டு இங்கே தான் ஸ்டாப்பு. எழுந்துட்டு நாங்கள் வீட்டிலேருந்து டிஃபன்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு மழை ஆனால் ஃபுல்லாக தூரிகிட்டே தான் இருக்குது. எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்னு தெரியல. ஏன்னா கோடநாடு வியூ பாயிண்ட் வந்து நார்மலாகவே வந்து ஃபுல்லாகவே ரொம்ப மிஸ்டாக இருக்கும். ஒன்றுமே தெரியாது. கொஞ்சம் வந்து உங்களுக்கு தெளிவாக இருந்தால் தான் பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியும். அந்த வியூஸ்லாம் வந்து பக்காவாக இருக்கும். பட் இருந்தாலும் நாங்கள் இது வரைக்கும் போய் பார்த்ததில்லை கோடநாடு எப்படி இருக்குன்ட்டு. அதனால் கோடநாடு வியூ பாயிண்ட்டை போய் பார்த்துட்டு, ஏன்னா இங்கேருந்து இன்னுமே வந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அரௌண்ட் 45 மினிட்ஸ் ஆகும். கோடநாடு பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பிளான்னு சொல்லிட்டு நான் அங்கே அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? இங்கே ஃபுல்லாக டீ எஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்குங்க. இது ஒரு நல்ல ஒரு அழகாக ஒரு ஆரஞ்சு கலர் ஃபுல்லாக தீம் பண்ணி வச்சுருக்காங்க. இதுனா TN45 அப்படிங்கிற ஏதோ ஒரு சின்ன ஷாப் மாதிரி நல்லா க்யூட்டாக இருக்குது. சரிங்களா? ஆனால் லாக்கில் இருந்துச்சு. அதனால் நாங்கள் கொண்டு வந்த டிஃபன் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வச்சு கரெக்டாக சாப்பிட்டுட்டோம். அழகாக இருக்குது. பட் ஆனால் மழை விடவே இல்லை. தூரிக்கிட்டே தான் இருக்குது ஃபுல்லாக. பார்க்கலாம், மேலே போயிட்டு எந்த அளவுக்கு கிளைமேட் இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். கைஸ், நம்ம வந்து போகிற வழியில் ஒரு முக்கியமான இடத்த நம்ம கிராஸ் பண்ணுறோம். அது என்னன்னு நான் காட்டுறேன் பாருங்கள்.
பேருந்து கட்டணத்தை உயர்த்திய பிறகு, பால் விலையை உயர்த்திய பிறகு, சங்கரன் கோயில் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தனித்து நின்று மகத்தான வெற்றியை நாங்கள் அடைவோம். அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். உங்களால் முடியுமா என்பதை யோசித்துவிட்டு பேசுங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம், மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த தலைமையை கொண்ட ஒரு இயக்கம். கோடநாடு எஸ்டேட் இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது எங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு. ஏன்னா உள்ளே அவ்வளோ ஒரு பெரிய பிரம்மாண்டமான கோட்டைனே சொல்லலாம். நம்மளுடைய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களுடைய ஒரு பெரிய சாம்ராஜ்யமே இதுக்குள்ளே தான் நடந்திருந்திருக்கு. பட் நம்மளால் வெளியேருந்து எதையுமே பார்க்க முடியல. இன்னுமே அந்த எஸ்டேட்குள்ளே தொழிலாளர்கள்லாம் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. உள்ளேயே ஒரு ஆறு ஓடுதுன்னு அதில் ஜெயலலிதா அவங்க போட்டிங்லாம் போவாங்க அப்படின்னு புக்கிலலாம் நான் படிச்சிருக்கேன். அதெல்லாம் படிக்கும்போதே அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்கும். அவங்க ஓய்வுக்காக இந்த பங்களாக்கெலாம் தங்கியிருக்கும் போது யாருமே ஈஸியாக அங்கே நின்ற முடியாது, ஃபோட்டோ எதுவுமே எடுக்க முடியாது. பட் இந்த டைம் நாங்கள் கிராஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தருமே இல்லை. பட் இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு அவங்க இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு மர்மமாகவே முடிஞ்சிருச்சு. ஓகே கைஸ், பேக் டு த டாபிக். நம்ம ஃபைனலாக கோடநாடு வியூ பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் அதோட பார்க்கிங் ஏரியா. இங்கே உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக கார் நிறுத்துறதுக்குலாம் இடம் இருக்கும். அதோட கிளைமேட்டை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. கோடநாடு வியூ பாயிண்ட் வரவங்க எல்லாமே ரொம்ப லாங் டிரைவ் பண்ணி தான் இங்கே வந்திருப்பாங்க. வர வழியில் ஊட்டி அளவுக்கு உங்களுக்கு எங்கேயுமே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியோ இல்லை உங்களுக்கு சாப்பிட தேவையான ஹோட்டல் ஃபெசிலிட்டியோ இருக்காது. அதனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம்ஸ் ப்ளஸ் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏரியாவுக்குள்ளே ரீச் ஆகும்போதே ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அங்கேயே காருக்கு உண்டான பார்க்கிங் ஃபீயும் நம்மளுக்கு என்ட்ரி ஃபீயும் அங்கேயே வாங்கிடுவாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு செம லக்கின்னு தான் சொல்லுவேன். வியூவை பாருங்களேன் எப்படி செம்மையாக இருக்குன்னு. மழை பெஞ்சிட்டே இருந்தனால கண்டிப்பாக வியூ பார்க்க முடியாதுன்னு நினச்சோம். ஆனால் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது, பியூட்டிஃபுல்ல. இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வியூஸ் எல்லாம் தெரியுதுன்னு எனக்கு தெரியல. பட் நான் நேரில் பார்க்கும்போது செமையாக இருந்துச்சுங்க. எல்லாமே அப்படியே ஒரு கிராஃபிக்ஸில் பார்த்த மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. ப்ளஸ் தென்கு மர்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையான்னு தெரில. பட் இங்கேருந்து கோடநாடுலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வில்லேஜ் மட்டும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இங்கேருந்து தெரியும். முடிஞ்சால் அந்த வில்லேஜை பற்றி நான் ஒரு நாள் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். வியூஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு 20 மினிட்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து பார்த்தா இவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு இருக்குதுன்னு தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேகம் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. பட் நாங்கள் ரொம்ப ஹாப்பி அண்ட் லக்கி தான். ஏன்னா வந்ததுக்கு நல்ல வியூஸ் எல்லாம் எக்ஸலண்ட்டாக நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எங்களோட பயணத்தை நாங்கள் ஊட்டியை நோக்கி ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ஊட்டி சீரீஸோட அடுத்த வீடியோ நான் நெக்ஸ்ட் வீக் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் போடுற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. அடுத்த வாரம் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பபாய்.